அதனால் வந்து விஜயகாந்த் சாரோட ரசிகர்களுக்கும் அதுபோன்ற விஜயகாந்த் சாரோட மகன் பிரபாகரன் என்னுடைய சகோதரன் விஜயபிரபாகருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே வந்து வருகை தந்திருக்கோம். இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா விஜயபிரபாகரும் அப்புவும் வந்து நான் படம் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க 2 பேரும். இன்றைக்கி நான் படம் பண்ணும்போது தான் பிரபாகரன் பிறக்கிறார். நாங்கள் வந்து கிளைமாக்ஸ் ஷூட் எடுத்துக்கும் போது வந்து ஜனவரி 14 படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே டிசம்பர் 10 சாலக்குடியில் ஷூட்டிங் முடியுது. டிசம்பர் 12 மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு சென்னையில் செட்டு போட்டு அதனுடைய அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம். சார் பார்த்தும் போடுறோம். தாலாட்டு பாடுதான் தாலாட்டு பாடுவ படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. எங்கள் கேப்டன் படம் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. 40 வருஷம் கழிச்சும் நாங்கள் நண்பர்களாக இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். பல்வேறு செல்வமணி சார் அவர்கள் பொதுவாக நடிகர்களுக்கு இந்த 100வது படம் வந்து ரொம்ப ரிஸ்காக இருக்கும். சிலருக்கு அது சரியா. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைச்சது. அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு படிக்கட்டாக இருக்கும். இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் தூக்கிப்போம், இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தூக்கிப்பார். அப்படி அமைஞ்சதுதான். முதல்ல சட்டமன்ற, அப்புறம் சாட்சி அவரை நிலைநிறுத்திச்சு. அதுக்கு பிறகு வந்த இயக்குநர்களில் சில படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு. அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் எப்படி ரமணாவில் வந்து பயங்கர புள்ளி விவரம் சொல்லுவாரோ அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆன பிறகு கிட்டத்தட்ட 10,000 சொச்சம் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க. எனக்கு இன்னும் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆன அந்த காலகட்டம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இது வந்து 1991 ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. அதான் செல்வமணிகிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். அவர் ஜனவரி 14 அப்படின்னு சொன்னார். அது இல்லை. அப்புறம் அவர் சொன்னார் இல்லை ஜனவரி 14 பிளான் பண்ணால் நான் ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னார். ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், 100வது படம்ன்றது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. சிவாஜி சாருக்கு நவராத்திரி, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளிவிளக்கு, கேப்டனுக்கு கேப்டன் பிரபாகரன். இதில் அப்போ வந்து கேப்டன் பிரபாகரன் ரொம்ப முதல்ல 100வது படமாக சென்டிமெண்ட்டாக அது சரியாக வராது அப்படின்னு நினச்சாங்க. படம் பெரிய ஹிட்டு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தியுடைய படுகொலை கரெக்டாக. அப்போ வந்து இந்த படத்துக்கு பயங்கர செட்பேக்கு. ஏன்னா கேப்டன் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கை போராளிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள். விடுதலை போராட்ட பிரபாகரன் தலைவர் பிரபாகரனுக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர். அதனால் கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் வந்தது. ஆனால் அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா இப்போ கேப்டன் பிரபாகரன் விழுந்தோன்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமும் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய சினிமாவும் உற்று பார்த்த மிகச்சிற சினிமாக்களிலே கேப்டன் பிரபாகரன் முக்கியமான படம். இந்த படத்தின் மூலமாக கேப்டன்ற ஒரு நடைமொழியை தந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்தில் யாரும் எடுக்க முடியாத ஒரு பட்ஜெட்டில் படம் எடுத்த எங்களுடைய வழிகாட்டி ஆசான் அண்ணன் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களை நான் மொத்த கேப்டன் பிரபாகரன் குழுவின் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்ராஹிம் இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு பிரம்மாண்டம் ஒன்று உருவாயிருக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து கேப்டனுக்காக செலவு பண்ணுறதுல அவருக்கு மேலே யாருமே இல்லை. ஒரு நாள் காலையில் பெஞ்சில் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் தமிழீழம் பிரபாகரனை பற்றி ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்துட்டு படத்துக்கு இனிமேல் கேப்டன் பிரபாகரன் தான் டைட்டில்னு கூப்பிட்டு சொன்னார். அந்த மாதிரி வந்து இந்த கேப்டன்ற அடைமொழி அங்கிருந்து உருவாச்சு. இன்றைக்கி வந்து உலகம் உள்ளளவும் இன்றைக்கி போகிற கேப்டன் என்ற வார்த்தை அவரால் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த இடத்துல அவருடைய மரியாதைக்காக நினைவு கூறுகிறேன். ஊடக நண்பர்களே, விஜயகாந்த் ஈண்டெடுத்த செல்வன் பிரபாகரன் அவர்களே,
உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மிகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது என்றுமே பசுமையாகத்தான் என் கண்கள் பணிக்கும். ஒரு மனித நேயத்திற்கு ஒரு உத்தரவாதம் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள் தான். அவரோடு நான் பயணித்தது கூலிக்காரன், நல்லவன், தெருப்பாடகன் என்னும் பொதுப்பாடகன். என்னை கதை திரைக்கதை வசனகர்த்தா பாடலாசிரியர் ஆக்கினார் நல்லவனில். அடுத்து என்னுடைய ஈடுபாட்டை பார்த்து என்னையே இயக்கச் செய்து என்னையே இசையமைக்கச் செய்து தெருப்பாடலை தந்தவர். அப்படிப்பட்ட மனிதரை என் வாழ்நாளில் மறக்க முடியாது. ஒரு அற்புதமான மேடை. 35 ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா எப்படி இருந்ததோ இன்னைக்கு அப்படி இருக்கு. இந்த இடம், இந்த மேடை இப்படி இனிமேல் ஆரம்பிக்கணுன்றது எங்களுடைய ஆசை. அதாவது எல்லாரும் சொல்லிட்டாங்க விஜயகாந்த் சார் பற்றி. விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் திரைப்பட கல்லூரி மாணவர்கள். ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரி அதிகமான இயக்குனர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது. அதனாலேயே விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குனர்களுடைய ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறார். ஏன்னா நிறைய இயக்குனர்களை உருவாக்கினவர். அதில் முதன்மையானவர்னு சொன்னால் நமது செல்வமணியை சொல்லலாம். ஆர்கே செல்வமணி அவருக்கு கொடுத்த 2 வாய்ப்பையும் அற்புதமாக பயன்படுத்தி ராவுத்தர் ஃபிலிம்ஸுடைய அந்த பேரை உச்சத்தில் கொண்டு போனதுக்கு செல்வமணி அவர்களுடைய அவர் பண்ணுற வேலையெல்லாம் சொல்லுவேன். அவருடைய கேமராமேனுங்கெல்லாம் எனக்கு கேமராமேனுங்க சொல்வது என்னடா மனுஷனா என்ன அப்படின்னு சொல்லுவேன். டைரக்டர் கே விஸ்வநாத், இங்கே டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், హీరోస్న 2 హీరోయిన్ వచ్చారు అన్ని ప్రొడక్షన్లో డిఫరెంట్ అన్నీ వచ్చింది. ఈ సీన్లు ఎదురా ఫస్ట్ షాట్ సీన్ పేపర్ ఉన్నాయి, డైలాగ్ ఉన్నాయి, ఫస్ట్ షாட் அதான் டைரக்டரோட சேலஞ்சு. சீன் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கா, எதனா ஃபர்ஸ்ட் ஷாட்ன்ற மாதிரி. இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நான் விஜயகாந்த் சாரையும் ராவுத்தர் சாரையும் ஆரம்பிக்காமல் நான் தொட முடியாது. மதுரை வடக்கு ஆவணி மூலவீதி மேல் ஆவணி மூலவீதி சந்திப்பில் சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் 2 பேருமே அப்படின்ற மாதிரி ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார், கண்ணுமா. இவர் கதர் வேட்டி கதர் சட்டை 2 பேரும் வேட்டியை கட்டிட்டு காலை தூக்கி மேலே வச்சுட்டு தான் நிற்கிறது 2 பேரும். கீழே இருந்து பார்க்கும்போது நமக்கு வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ட்ராய்டு போட்டிருப்பாங்க, இப்படித்தான் தூக்கி நிற்கிறது. நாங்கள் அங்கே ஒரு படிப்பதற்கு, நான் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு படிப்பதற்கும் அங்கே பேப்பர் படிச்சுருப்போம். எனக்கு ஒரே பீரியட் 45 மினிட்ஸ் முடிஞ்சு உட்காந்துருந்தா 2 பேர் வருவாங்க. அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்குது, அது ராவுத்தர் ஐயா இப்ராஹிம் சொந்தக்காரர். 2 பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிகரெட் அப்படி எடுத்து ஒரு டீ ஷர்ட்டு 2 பேரும் படிச்சுட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்து 2 பேர் வந்தோடனே எங்களுக்கு அள்ளுவாங்க. யாரா இந்த உருவத்தில் பார்த்தோன்னே, இங்கே வா, இந்த கை அப்படி இப்படி கூப்பிடுறாரு, இங்கே வா. இல்லைங்க அண்ணே டுட்டோரியல் டுட்டோரியல் படிக்கணும். எந்த டுட்டோரியல்? வாசன் டுட்டோரியல். யார்? இருளப்பேன். அந்த பிரின்சிபல் பேர் இருளப்பேன் கிடையிலையா? தமிழ் அடிக்க மாட்டீங்களா? அண்ணா இல்லைண்ணே, என் கூட ஓஎஸ் சேர்ன ஒரு போலீஸாக ரிட்டையர் ஆகிறார். யாரா 2 பேரும் வர்றாங்க, நம்மளுக்கு மிரட்டுறாங்க, தெரியலடா, எனக்கும் தெரியாதுடா. பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் செலிம் சைமனோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க. திரும்பவும் நான் அவரை பார்த்தது TMM 2 தம்பி கார், அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல, அது நியூ பஸாரில் ஒரு மார்வாடிகிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ராவுத்தர் சாரும் விஜயகாந்த் சாரும் உட்காந்துருக்காங்க. நாங்கள் பாரதிராஜ் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். நான் உள்ளே போய் நுழையிறேன், 2 பேர் உட்காந்துருக்காங்க. நான் போனேன், வணக்கம்ண்ணே, நான் உங்களை அங்கே வடக்காணி மீடியாலாம் பார்த்துருக்கேன். அப்படியா, இங்கே என்ன பண்ணுறேன்? நான் பாரதிராஜ். பாரதிராஜ் வேலை செய்யணும். ராவுத்தரை பாரா, பாரதிராஜ் வேலை செய்யறான்டா, நம்ம ஊருக்காரன்டா, அறிமுகப்படுத்துறேன். நீ ஃபைனான்ஸ் போட்டு அந்த TMM 2 2 கார் வாங்குறியா, செகண்ட் ஹேண்ட் காரு, நல்லா ஓட்டணும், நீ படம் பார்க்குறியா? நான் பார்க்குறேனே. அதுக்கப்புறம் இப்படி இவரை பற்றி பேசினா இன்னும் ஒரு மணி நேரம் பேசணும். விஜயகாந்த் சார் வச்சு படம் எடுத்த எஸ்.ஏ. சுந்தரேசன் சார் ஒரு படத்துக்கு 10 நிமிஷம் பேசுகிறாலும் விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும்.
ஸோ விஜயகாந்த் சாரோட இந்த கேரக்டரைசேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர். ஏன்னா உண்மையிலே அவ்வளவு 40 வருஷ காலம் அன்பு நட்போட பழகியிருக்கும். மேடையிலே எல்லாரும் பாராட்டுறாங்க செல்வமணியை, நான் எப்பவுமே பாராட்ட மாட்டேன். ஏன்னா அவர் இந்த சங்கங்கள்லாம் போகாமல் இருந்தால் இதை விட பெரிய இயக்குனராக எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. அது எனக்கு ஒரு மனக்குறை தான். இந்த மேடையில் மன்சூர் அலிகான், தம்பி ரவிமரியா, ஆரி உதயகுமார் உள்ளிட்ட தனஞ்சயன் சார் உள்ளிட்ட சினிமா ஜாம்பவான்களே, கேப்டன் பிரபாகரத்தின் கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்களே, ஏன்னா 2 பாட்டும் உங்களுக்கு தான், அப்படி நீங்கள் தான் கதாநாயகி. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களில் கோவிலாக இருந்தவர் இன்று கோயம்பேட்டில் கோயிலாவே ஆகிவிட்டார். அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பக்தர்களாக மாட்டிவிட்டார்கள். ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது. மெயின் ஹீரோயின் இல்லை, ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும், அதுக்கப்புறம் நான் 15 வருஷமோ 10 வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமான்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி. ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. அண்டு நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சாருக்கும் கேப்டன், இன்னைக்கு ஐ மிஸ் ஹிம் த மோஸ்ட் டுடே. இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார். அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ சீன் தெம் அஸ் சில்ட்ரன். வளர்ந்து இவ்வளோ பெருசாக ஆகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பாலிட்டிஷியனாக வேற இப்போ இருக்காரு. ஆல் தி பெஸ்ட் யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும். கேப்டன் பிரபாகரன் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம். கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டரில் வந்து 100 நாள் ஓடுனுச்சு. அந்த 100 நாளில் வந்து ஒரு கண்டினியூ ஒரு 10 நாள் அடுத்தடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இந்த படம் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம்னு சொன்னால், நான் நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து படம் பார்த்தீங்கன்னா 2 சாங்குமே ஹீரோக்கு கிடையாது. எவ்வளோ புதுசு பாருங்கள், 2 பாட்டு தான், அதுவே புதுசு அந்த டைமில். அந்த 2 பாட்டுமே ஆரம்பித்து ஒரு 19 நிமிஷத்தில் வந்து ஹீரோவே இருக்க மாட்டார். ஹீரோ இல்லாமல் ஒரு சாங்கு ஒரு ஃபைட்டு இருக்கும். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு தோணுது, ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் என்னோடய படங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த 19வது நிமிஷத்தில் கதைக்கு வந்துடுவேன். நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு பிளாஸ்ட்லேருந்து கதை ஆரம்பிச்சிடும். சோலை படம் தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி சொன்னாங்க. 91 அந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இந்த படத்தை நான் பார்க்குறேன். எங்கள் பெரியண்ணன் வந்து விஜயகாந்த் சாருடைய பயங்கரமான ஃபேன். ஆனால் நான் ரஜினி சாருடைய ஃபேனு. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு. விஜயகாந்த் சார் ரஜினி சார்லாம் தாண்டி போயிட்டு வரும், என்ன இப்படி ஒரு படம், இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக், இப்படி ஒரு படமாக இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு பர்டிகுலராக 33 வருஷம் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. விஜயகாந்த் சார் வர்றது 33வது நிமிஷத்தில் படத்தில் வருவார். 2 படம் தான் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிபிஐ டைரி குரூப்னு ஒரு படம், ஃபஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணி 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 ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ஹீரோ வரும்போது இருக்கிற பெப் இருக்குல்ல. கைதியில் வந்து சரஞ்சீவி சாருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்கும். அந்த கழுத்தில் போட்டு அந்த ஒரு டாலரை வந்து கிளாக் அப்படி இழுத்த உடனே ஒரு ஆக்ஷன் ஒன்று வரும்.
அதே மாதிரி ஒரு மூடு கிரியேட் பண்ணி ஒரு அந்த வண்டியிலேருந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்குல்ல, நான் வந்து ரன்னில் சப்வே ஃபைட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கு. ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போது கேப்டன் பாபா நான் அவாய்ட் பண்ணி பேசவே முடியாது. நான் சொல்கிறது பிரம்மாண்டம் மட்டும் இல்லை, ஒரு படம் ஒரு வீரப்பனை பிடிக்கணும் அதை நோக்கி போகுது. வீரப்பனை பிடிச்சாச்சு, ஆனால் வீரப்பனை சுட்டுட்டாங்க. வீரப்பனை பிடிச்சதோட படம் முடியும் தான் நினைப்போம். அதுக்கப்புறம் ஒரு படம் வரும். இது வந்து